ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்தரியம் பிட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்னோட குரூப்பில் வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சேனல் இருக்குது, குரூப் இருக்குது. குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்களும் மெசேஜ் பண்ண முடியும், நானும் மெசேஜ் பண்ணுவேன். சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் நான் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும், உங்களால் வந்து மெசேஜ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிட்காயின் அப்டேட் உள்ள போயிடலாம். இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேஜராக ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எல்லோ கலர் ட்ரெண்ட் லைன் தான் பார்த்தீங்கன்னா மேஜரான ட்ரெண்ட் லைன். இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் தான் பார்த்தீங்கன்னா மேஜரான ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சு வீக்லி. ஸோ இப்போ வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா பேரிஷ்னஸ் அப்படின்ற மீன் பண்ணுது. அதுக்காக வந்து ஃபுல்லாக அப்படியே கீழே போயிடுமான்னு கேட்டால் கீழே அவ்வளோ தூரம்லாம் போகாது. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துங்க. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் இப்போ ரெகுலர் சார்ட்டில் வச்சேன் அப்படின்னா எனக்கு வேறு மாதிரி காட்டும். உங்களுக்கு சார்ட்டை பற்றி தெரியாதவங்க ஸோ என்னோட வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் சார்ட் இருக்குது. ஒன்று லாகரிதமிக் சார்ட், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன். கீழே இங்கே பாருங்கள் எல்லுன்னு போட்டிருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகரிதமிக் சார்ட் வந்து என்னபிள் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாகரிதமிக் சார்ட். இதை நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா இது வந்து ரெகுலர் சார்ட். இதுதான் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே செட்டிங்கில் இருக்குது பாருங்கள். செட்டிங் கிளிக் பண்ணுங்க, லாகரிதமிக் அப்படின்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா ரெகுலர் அப்படின்னு. ஸோ இந்த பர்சன்டேஜ் இண்டெக்ஸ் எதாவது நமக்கு தேவையில்லை. ஸோ ரெகுலர் லாகரிதமிக் இது 2 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. அதில் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரெகுலர் சார்ட் வச்சோம் அப்படின்னா அதே ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இது வரைக்கும் வருது. இங்கே பாருங்கள் அதே ட்ரெண்ட் லைன் தான். உங்களுக்கு வந்து எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ணல. நான் நல்லா பாருங்கள். இப்போ லாகரிதமிக் மாத்திரம் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னு காட்டுது. அதே ட்ரெண்ட் லைன் பாருங்கள் நமக்கு வந்து கீழே வந்து இதுதான் வந்து மேஜரான சப்போர்ட் அப்படின்னு காட்டுது. இதில் வந்து நான் எது ப்ரோ எடுத்துருது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது ரெண்டுமே வேலிட் தான். ஸோ ரெண்டுமே நம்ம வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து அடுத்து நம்ம எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி கிராஷ் ஆனால் கூட நமக்கு வந்து 68 இந்த 67 68 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் எப்பவுமே வந்து ஒரு ரேஞ்சை விட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து அது ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ரேஞ்சோட ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு நல்ல வேலிடான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான் இது. ஸோ அது கூட வந்து நம்ம ஃபிஃப்த் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு வீக்லி ஆர்டர் பிளாக்கர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புலிஸில் தான் இருக்குது. ஒன்று இந்த பக்கம் இங்கேருந்து திரும்பலாம், அப்படிலாம் இங்கேருந்து திரும்பலாம். ஸோ இந்த இடத்துல 2 ஆர்டர் பிளாக் இருக்குது நமக்கு. இந்த 2 ஆர்டர் பிளாக்ல இருந்து எங்கே வேணால் திரும்பலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 74 67 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸோட திரும்ப வந்து ஒரு 64,200 59 வரைக்கும் கரெக்டாக வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ 2 ஆர்டர் பிளாக் இருக்குது நமக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து கீழே இவ்வளோ தூரம் வருவானான்றது எனக்கு தெரியல. ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விற்க அவ்வளோ பெருசு நான் கிராஷ் ஆச்சுன்னா மட்டும் தான் அந்த ரேஞ்செலாம் வரும். ஸோ கிராஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆபத்துக்கான பாசிபிலிட்டி இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அந்த சைன் வந்து இது காட்டல. எனக்கு தெரிஞ்சு எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு இங்கேருந்து இந்த இடத்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் ப்ளஸ் ட்விட்டர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ரீசன் தான் வந்து மேஜர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசன் வந்து இருக்கிறதுன வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து நம்ம இந்த யூடியூப்பில் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா எதை வந்து அதிகமாக வந்து ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்களோ ஸோ அது விஷயம் வந்து நடக்காது மோஸ்ட்டாக. ஸோ ஒன்று வந்து அதை மேனிபுலேட் பண்ணுற மாதிரி வேறு எதாவது நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆல் டிசிஷன் சொல்லி உங்களை எல்லாத்தையும் காசு போட வச்சாங்க. ஸோ இப்போ வந்து ஆல் டிசிஷன் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நடக்காதான்ற ரேஞ்சுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து எது வந்து க்ரௌட் வந்து அதிகமாக பேசுகிறாங்களோ அது வந்து பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டாப்பை தான் வந்து இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்காங்க, டாப்பில் லாங் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா மேபி இந்த டாப்பில் நடக்காமல் ஒரு சடனாக வந்து கீழே இவ்வளோ தூரம் வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 66 65 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம் அப்படின்ற மாதிரி என்னோட கணிப்பாக இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எல்லோ கலர் ட்ரெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 68 சம்திங் அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா நமக்கு எல்லோ கலர் ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆகும். அதுவே நமக்கு இந்த ஒயிட் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள், இந்த டார்க் கலர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அதே வந்து நான் லாகரிதமிக் சார்ட்டில் வச்சுன்னா அதே ஒயிட் கலர் ட்ரெண்ட் லைன் பாருங்கள் எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வருது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 72 ரேஞ்சிலேருந்து இந்த 65 ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மோஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதையும் தாண்டி கீழே போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் ரேர் கேஸ் தான். ஸோ ரேர் கேஸ்ன்றது வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கண்ணுக்கு எதிர்க்க பார்த்தோன்னா இதுதான் வந்து மேஜரான சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு என்ன நடந்தால் நான் பை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணணும். அப்படிலாம் இங்கே கீழே வரல ஏதாச்சும் வந்து நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு கீழே வரல ஏதாவது டச் பண்ணுதான்னு பார்க்கணும். டச் பண்ண உடனே நம்ம ட்ரேட் எடுத்துருமான்னு கேட்டோன்னா கிடையாது, நமக்குன்னு கன்ஃபர்மேஷன் தனியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம எடுப்போம். ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்கும்போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் இது வந்து ஒரு பேரிஷ் சைனை தான் குறிக்கும் அப்படின்னு.
ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஏன் பேரிஷ் சைன் அப்படின்றது. ஸோ இந்த இதில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, இந்த இதில் கீழே வரது தான் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் முன்னாடியே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 4 hourலேயே நம்ம வந்து ஒரு ட்ரேட் செட்டப் எடுத்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த லோவை டேக் டவுன் பண்ணிவிட்டு மேலே வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இது வந்து இப்படியே கிராஷ் ஆகிருந்தானா இந்த பாசிபிலிட்டி நடந்திருக்கும். ஆனால் பாருங்கள், இப்படி கீழே வந்துட்டு ஒரு பம்ப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்திருக்கான். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ கணக்குப்படி இப்போதைக்கு வந்து பேரிஷில் இருக்கான். பேரிஷ் பார்த்தீங்கன்னா கீழே டார்கெட் இது வரைக்கும் தான் நமக்கு வந்து 172 நமக்கு வந்து 65K இது வரைக்கும் வந்து நம்ம டார்கெட் இருக்குது. அதுக்காக மேலே போக மாட்டோம் அப்படின்றதுலாம் கிடையாது. மேலே வந்து நமக்கு வந்து மேலேயும் டார்கெட் இருக்குது. நமக்கு மேலே தோருக்கு பார்த்தீங்களா இந்த இடம் இப்போ வந்து 84 இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம 4 hour போயிடலாம். ஏன்னா வந்து மேலே டார்கெட் நம்ம பார்க்குறது வந்து 4 hour போயிடலாம். நமக்கு 4 hourல பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்து இப்போ இருக்க ஸ்விங் ஐ. இப்போ இந்த ஐயை நமக்கு பிரேக் பண்ணால் தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நடக்கும். அதே மாதிரி இதுதான் வந்து ரீசெண்டாக வச்ச இப்போ லோ. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரேடை இந்த ரேஞ்சை தாண்டி நமக்கு வந்து கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு எங்கெல்லாம் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சார்ட் வந்து கொஞ்சம் க்ளீன் ஆக்கிட்டால் உங்களுக்கு பார்க்குறது வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வரான். ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக் நம்ம எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இது இன்டியூஸ்மெண்ட் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு என்ன கான்ஃபிடன்ஸை காட்டுதுன்னா இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸான ஏரியா அப்படின்னு மாதிரி காட்டுது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிப் அடிக்கிறேன்னு வச்சுங்க. இந்த இடத்துல நம்ம ஃபிப் அடிக்கிறேன் கரெக்டாக பாருங்கள். நமக்கு வந்து 618 பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் கரெக்டாக இது வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த இதில் வந்து சின்ன ஆர்டர் பிளாக் அப்படின்வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோவில் தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ப்ளஸ் நம்ம இந்த இடத்துல வந்து 4 hour சப்போர்ட்டும் ஒன்று இருக்குது, 4 hour ரெசிஸ்டண்ட்டும் ஒன்று இருக்குது கரெக்டாக. அதே மாதிரி இப்போ இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்கான வால்யூம் ப்ரொஃபைல் பாருங்கள். இப்போ இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்கான வால்யூம் ப்ரொஃபைல் நான் போடுறேன். கரெக்டாக பாருங்கள், அந்த வால்யூம் ப்ரொஃபைலும் பாருங்கள். கரெக்டாக அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க, அதை பிஓசி அப்படின்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது. கரெக்டாக அந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட ஆர்டர் பிளாக்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன பம்பு மாதிரி இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாததுனால எனக்கு தெரிஞ்சு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு மேலே இருக்க இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐயை டேக் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது இப்போதைக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அதை விட்டு நான் மேலே வந்து நமக்கு பெருசாக ரெசிஸ்டன்ஸ் சொல்கிற மாதிரி இது அதுக்கு மேலே தான் கொஞ்சம் இருக்குது. ஒரு 90K அந்த ரேஞ்சில் ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. இவ்வளோ தூரம் போவானான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு விக் வச்சுட்டு நம்ம கீழே வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு பேரிஷ்னஸ் குறிக்கும். இல்லை எனக்கு வந்து மேலே போயிட்டு ஒரு 90K அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு எனக்கு வந்து க்ளோஸ் மேலே வச்சுட்டான் அப்படின்னா எனக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எனக்கு பிரேக் அவுட் ஆகிடும். இப்போ கணக்குப்படி பார்த்தோன்னா இதுதான் வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன். நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகிடும் 90Kல போய் க்ளோஸ் வச்சுட்டோம் அப்படின்னா டெய்லி க்ளோஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரீடெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி நம்ம பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து இதில் மேலே க்ளோஸ் வைக்கல, ஜஸ்ட் வந்து ஒரு லிக்விடிட்டி நட்டு மட்டும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்தோ இல்லை இந்த இடத்துல இருந்தோ நமக்கு வந்து லிக்விடிட்டி நட்டு பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரோம் அப்படின்னா நமக்கு அப்போ தான் வந்து இந்த டவுன் சைட் டார்கெட் வந்து நமக்கு வேலிடாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து 4 hourல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் சைடில் தான் இருக்கான். ஸோ ட்ரெண்டு வந்து நமக்கு டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி யூஎஸ்டி சார்ட்டில் நம்ம பார்த்துடலாம். யூஎஸ்டி சார்ட்டில் வந்து நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான், இது வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா பிடிசி வந்து பேரிஷாக மாறிடும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணிடலாம். இப்போ ரீடெஸ்ட் வச்சுட்டு இப்போ வந்து எனக்கு மேஜரான லெவல் எதுன்னு பார்த்தா இந்த வீக்லி சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அரௌண்ட் 6.43%லேருந்து 6.51%. இந்த ரேஞ்சு தான் வந்து நமக்கு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ட்டு. இந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டி அது நமக்கு வீக்லி க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பிடிசி வந்து கன்ஃபார்ம் பெரிய ஃபால் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தாண்டி பிரேக் அவுட் இது தாண்டி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதை தாண்டி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நமக்கு வந்து இங்கே திரும்ப ரீடெஸ்ட் வச்சுட்டு திரும்ப மேலே போயிட்டு இந்த இடம் தான் எனக்கு வந்து இந்த இடம் டச் ஆகும்போது எனக்கு பிடிசியில் எந்த இடத்துல வந்து பிடிசி பாட்டம் அடிக்குதோ அந்த இடம் தான் வந்து எனக்கு ஒரிஜினலாக பாட்டம் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி என்னோட கான்ஃபிடன்ஸ் அது. ஸோ இதே வந்து நம்ம டெய்லி சார்ட்டில் பார்த்துடலாம். டெய்லி சார்ட்டில் இது நான் போட்டிருப்பேன் முன்னாடியே உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் சேனல் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு. கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு ப்ரைஸ், இந்த இடத்துல இருக்கும்போது இந்த கீழே கட்டுறால இன்னும் டச் ஆகும் அப்படின்னு நான் அதே மாதிரி பாருங்கள் கரெக்டாக டச் ஆகிடுச்சு. திரும்ப இங்கே போயிட்டு மேலே போயிட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சான் அப்படின்னா அடுத்த டார்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த மேலே கட்டுறால தான் நம்ம மேலே போட்டுருந்தேன் ரீடெஸ்ட் வச்சுட்டு மேலே போவான்னு. ஆனால் பார்த்தா ரீடெஸ்ட் கொடுக்கல நமக்கு. ஸோ என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இங்கே ரிட்டர்ன் டச் பண்ணிட்டான். இப்போ என்ன நடக்குது பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான் திரும்ப செட்டப்பு. பெரிய செட்டப்லாம் அவங்க சேஞ்செலாம் எதுவுமே கிடையாது. ஸோ யூஎஸ்டி சார்ட்டை பற்றி தெரியாதவங்க ஸோ என்னோட வீடியோ வந்து ரெகுலராக பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கும் யூஎஸ்டி சார்ட்டை பற்றி. ஸோ புதுசாக வரவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது யூஎஸ்டி சார்ட்னா என்னென்னு. யூஎஸ்டி சார்ட்டுன்றது ஒன்றும் கிடையாது. பிடிசி வந்து மேலே போச்சுன்னா யூஎஸ்டி சார்ட்டு வந்து கீழே போகும், யூஎஸ்டி கீழே போச்சு அப்படின்னா பிடிசி வந்து மேலே போகும். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ட்ரா பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் இப்படி கீழே போயிட்டு இவ்வளோ தூரம் கீழே போச்சு அப்படின்னா பிடிசி வந்து ஒரு பம்பு கொடுக்கும்.
பம்ப் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டெய்லி க்ளோஸ் வச்சாலும் சரி வைக்கலாலும் சரி நம்ம வந்து இதை வந்து பேரிஷாக மாறும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லியில் வந்து இது பிரேக் அவுட்டில் இருக்கும், இது வந்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம டெய்லி க்ளோஸை கன்சிடர் பண்ண முடியாது, வீக்லி தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்க்கலாம் இருங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அடுத்து எங்கே டார்கெட் போகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து எனக்கு இருக்குது. ஸோ என்னோட மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக்லி லெவல் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை எனக்கு வந்து கீழே வந்து இப்போ ப்ரைஸ் இங்கே வரோம், எனக்கு இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணி எனக்கு டெய்லி க்ளோசிங் கீழே வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் பேரிஷாக மாறிடுவேன்னு கேட்டேன். எனக்கு பேரிஷாக மாற மாட்டேன் கன்ஃபார்ம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்லியில் இது வந்து ஒரு ரீடெஸ்ட். ஸோ வீக்லியில் ரீடெஸ்ட் நடக்கும்போது எனக்கு டெய்லியில் போயிட்டு எனக்கு வந்து ட்ரெண்ட்லைன் பிரேக் பண்ணிட்டான், எனக்கு வந்து டெய்லி க்ளோஸ் வச்சுட்டான், அந்த இடத்துல வந்து நான் ஷார்ட் அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீக்லி ஒரு ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுமே தவிர டெய்லி ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணாது. டெய்லி பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு புல்லிஷாக இருக்கான். டெய்லியில் பாருங்கள் உனக்கு வந்து ஸ்மால் கரெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு தான். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல எனக்கு வந்து இங்கே டெய்லி க்ளோஸ் வச்சா கூட நான் எப்போ வந்து எனக்கு இது இந்த ட்ரெண்ட் வந்து வேலிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டெய்லி க்ளோஸ் வச்சு ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து எனக்கு எப்போ வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆகிறானோ அப்போ தான் வந்து நான் இதை வந்து டார்கெட் பண்ணுவேன். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மெயின் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் வச்சுட்டு மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா இது இங்கே கீழே வரோம் அப்படின்னா பிடிசி வந்து மேலே போவான், அதே மாதிரி இது மேலே போகிறோம் அப்படின்னா பிடிசி வந்து கீழே போவான். ஸோ அப்போ என்ன நடக்குது பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பம்ப் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதே பம்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் சொன்ன லெவல் இந்த இடத்துல வந்து 84K அந்த ரேஞ்சு வந்து மேலே வந்துட்டு. ஸோ 84Kன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விக்கு வந்து எவ்வளோ தூரம் அடிக்கலாம், 85 சம்திங் இருக்கலாம். ஸோ இது நீ லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் போயிட்டு திரும்ப இந்த ஹை டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட்லைன் கூட டச் பண்ணலாம், திரும்ப டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து கீழே வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்குதா பாருங்கள். இங்கே மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான், இங்கே கீழே போயிட்டு மேலே வந்திருக்கான். ஸோ இதுதான் வந்து நம்ம யூசிட்டி சார்ட்டை வந்து நம்ம வச்சு கான்ஃபிடன்ஸ் பார்க்குறது. ஸோ ப்ரைஸ் வந்து இப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம டோட்டல் சார்ட்லையும் பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு பேரல் சேனல் வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகிட்டு வரோம். நீங்கள் டோட்டல் 2 சார்ட் எடுத்தால் கூட அதுலேயும் பாருங்கள் ஒரு கரெக்டான ப்ராப்பரான ஒரு பேரல் சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வரோம். கரெக்டாக பாருங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் சப்போர்ட் எடுத்துருக்கு. அதே மாதிரி நமக்கு யூஎஸ்டி சார்ட்லையும் நமக்கு வந்து டெய்லியில் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம ட்ரெண்ட்லைன் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு. சரி ரெசிஸ்டண்ட்டாக மாறி இருக்குது, நமக்கு வந்து பிடிசியில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ அதான் நான் வந்து டெக்னிக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து மோஸ்ட் லைக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக என்னென்னு தெரியாதவங்களாக இருப்பாங்க. டெக்னிக்கலாக ஒர்க் ஆகும், எஸ்எம்சியும் ஒர்க் ஆகும். ஸோ எல்லாமே பாசிபிலிட்டி ஒர்க் ஆகும். ஸோ நம்மளோட சைக்காலஜி வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈத்திரியம் போயிடலாம். நம்ம ஈத்திரியமில் நான் வந்து மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இது வந்து வீக்லியில் வந்து ரீடர்ஸ் வச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி வந்து மந்த்லிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் டவுன் கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்போம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு மந்த்லி ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நமக்கு வந்து மந்த்லியில் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து கரெக்டாக வந்து ட்ரெண்ட் லைனை கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ இது வந்து நான் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து மந்த்லியில் க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னு. அதுக்கு அடுத்த கேண்டிலே பாருங்கள் ரீடர்ஸ் வச்சுட்டு கீழே போகிறான். ஸோ கேண்டில் ரீடெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ அடுத்த கேண்டில் ரீடர்ஸ் வச்சுட்டு கீழே போயிட்டேன். இப்போ கணக்கு இப்போ எனக்கு என்ன நடக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஒரு வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு கீழே வரல டச் பண்ணிட்டு தான் இப்போதைக்கு மேலே போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு திரும்ப கீழே வருவான். ஏன்னா வந்து நம்ம பிடிசி வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும்போது நம்ம ஈத்திரியம் கீழே வராமலாம் இருக்க மாட்டான். ஸோ ஈத்திரியமும் கன்ஃபார்ம் கீழே வரும். ஸோ ஈத்திரியம் நமக்கு கீழே வந்தான் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த க்ரீன் டார்கெட் தான் நம்ம க்ரீன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேஜரான கீ லெவல். ஸோ இது பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இது பிரேக் பண்ணால் அப்படின்னா சோலி முடிஞ்சிடும் நமக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது நீங்கள் வந்து சைடர்ஸ் ஆக்ஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எப்பவுமே வந்து சைடர்ஸ் ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ப்ராப்பரான சைடர்ஸ் ஆக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ப்ராப்பரான சைடர்ஸ் ஆக்ஷன். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடர்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். எப்பவுமே வந்து ஒரு சைடர்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதுன்னா அது ப்ரைஸ் ஆக்ஷனோட ஒரு டாப் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த பாட்டம் வந்து இந்த டாப்பில் இடிச்சிருக்கு, கரெக்டாக மேலே போயிருக்கான். ஸோ அதே மாதிரி திரும்ப இடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் ஃபெயிலில் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம க்ளோஸ் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சிட்டான். ஸோ அடுத்து என்ன நடக்கும்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ பாக்ஸ் நீங்கள் இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பிடிசிக்கு போட்டாலும் அப்படி தான் வேலை செஞ்சுருக்கோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ஒரு பாக்ஸு, அதே மாதிரி இது ஒரு சைடர்ஸ் ஆக்ஷன், இதுவும் சைடர்ஸ் ஆக்ஷன், இது ஒரு ரொம்ப பெரிய சைடர்ஸ் ஆக்ஷன். அதே மாதிரி இதுவும் ஒரு சைடர்ஸ் ஆக்ஷன், இதே மாதிரி இதுவும் வந்து ஒரு பெரிய சைடர்ஸ் ஆக்ஷன். ஸோ இந்த பெரிய சைடர்ஸ் ஆக்ஷனை எப்பப்பெல்லாம் வந்து நம்ம ரீடெஸ்ட் பண்ணுறானோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் பம்பாச்சும் நம்ம கொடுப்போம். அதனால தான் சொல்கிறேன் இந்த லெவல் வந்து நமக்கு மேஜரான லெவல் அப்படின்றதுனால பிடிசி இது சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஈ3 அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இந்த பாக்ஸ் உள்ளே வந்துட்டான். ஸோ கணக்கு படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த க்ரீன் பாக்ஸ் தான் வந்து அடுத்த மேஜரான லெவல். க்ரீன் பாக்ஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக் அடிச்சாச்சு மேலே வரும் எனக்கு தெரிஞ்சு.
இப்போதைக்கு வந்து இருக்கிறது ஒரு வீக்லியில் ஒரு மேஜரான சப்போர்ட்டில் தான் இருக்கான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி இங்கே வீக்லி க்ளோஸ் வச்சா அப்படின்னா அடுத்த ரீடெஸ்ட்லேயே திரும்ப வந்து நம்ம கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இது வீக்லியோட கீழே வருது, நார்மல் லெவல் கிடையாது, இது கீழே வருது. ஸோ இது மார்க் பண்ணாமல் விட்டுருக்கேன் நான். ஸோ அடுத்து வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு இங்கேருந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே அப்படி வருவோம். கீழே வந்தோன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த க்ரீன் பாக்ஸ் வரைக்கும். இந்த க்ரீன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1300லேருந்து 1150 அந்த ரேஞ்ச் வருது. ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஷார்ட் டேர்மும் சரி, உங்களுக்கு டெய்லியும் சரி, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்றது தான் நிறைய இருக்கும். நீங்கள் தான் வந்து தேடி கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதே நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.